இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் இறையிறக்க நவநாளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த இறையிறக்க நவநாள் சிறப்பாக ஒளிபரப்பாக நன்கொடை கொடுத்து உதவியிருக்கின்ற எல்லா நல்ல உள்ளங்களையும் நம்பிக்கையோடும் நன்றியோடும் நினைத்து பார்க்கின்றேன். சென்னையைச் சார்ந்த ரூபி அவர்கள் இறையிறக்காண்டவருக்கு நன்றியாகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் உடல் நலத்துடன் வாழ வேண்டும் என்றும் நன்கொடையாக ரூபாய் 1000 கொடுத்து பதிவு செய்திருக்கின்றார்கள். காரைக்குடி ஜோசப் மேரி சார்ல்ஸ் ஜோஸ்பின் இவர்கள் இறையிறக்காண்டவருக்கு நன்றியாகவும் சாஷிதாவின் உடல் நலத்திற்காகவும் ரூபாய் 500 நன்கொடையாக கொடுத்திருக்கின்றார்கள். களத்து வீடு மரியமுத்து அவர்கள் எருத்தேன்பதி ரூபாய் 500, சுண்ணாம்புக்கள் தோடு கவுண்டர் வீடு முத்துச்சாமி அவர்கள் ரூபாய் 500, நல்லூர் ஜேம்ஸ் அவர்கள் ரூபாய் 2600, நீலிப்பாறை காக்காயர் வீடு லியோ அவர்கள் ரூபாய் 1000 கொடுத்து இந்த ஒளிபரப்பு சிறப்பாக நடைபெற உதவி இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் அத்தனை பேரையும் இந்த நவநாளின் பொழுது நாம் நினைவு கூறுவோம். அவருடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டுமென்றும் நம்முடைய விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் நிறைவேற வேண்டுமென்றும் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து சிறப்பாய் ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, திருப்பாடலுடைய ஆசிரியர் சொல்வதைப் போல வேறோரிடத்தில் 1000 ஆண்டுகள் வாழ்வதை விட உம்முடைய இல்லத்தில் ஒரு நாள் வாழ்ந்தாலே போதும். இன்றைக்கு ஆண்டவருடைய இல்லத்திலே அவருடைய சன்னிதானத்திலே நாம் ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். வேறொரிடத்தில் 100 ஆண்டு வாழ்வதை விட ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒரு நிமிடம் வாழ்ந்தாலே போதும். ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக நாம் அவருடைய பிரசன்னத்திலே வாழ்ந்தாலே போதும். இன்றைக்கு அவருடைய பிரசன்னத்திலே ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். அவருடைய பிரசன்னம் அருமையான பிரசன்னம்,
அதிசயத்தின் பிரசன்னம், ஆசீர்வாதத்தின் பிரசன்னம், இரக்கத்தின் பிரசன்னம், கருணையை பொழிகின்ற பிரசன்னம், அனாதைகளுக்கு ஆதரவு கொடுக்கின்ற பிரசன்னம். எனவே இன்றைக்கு அந்த இரக்கத்தின் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்மை அர்ப்பணித்தவர்களாக, ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, 1000 ஆண்டுகள் எங்களுக்கு தேவையில்லை, உம்முடைய இல்லத்தில் ஒரு நாள் போதும், வேறொரு அரசவையில் நாங்கள் இருப்பதை விட உம்முடைய திருச்சன்னிதானத்தில் வாழ விரும்புகின்றோம் என்று சொல்லி நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு நாம் பாடி ஜெபிப்போமா? ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதுமே எனக்கு போதுமையா. ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா. உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே. கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆட்கொண்ட அதிசயமே, ஆறுதலே அடைக்கலமே. ஆட்கொண்ட அதிசயமே, ஆறுதலே அடைக்கலமே.
பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதுமே எனக்கு போதுமையா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பிரசன்னத்திற்காக ஏங்கி தவித்து உம்மை தேடி ஓடோடி வந்திருக்கின்றோம். இறைவா, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும். உம்முடைய அருளாலும் ஆற்றலாலும் எங்களை நிரப்பும். எங்கள் மீது மனமிறங்கி கலக்கத்தோடும் குழப்பத்தோடும் வந்திருக்கின்ற எங்களுடைய உள்ளங்களை ஊடுருவி பார்த்து உம்முடைய ஆவியின் வல்லமையினால் எங்களை ஆட்கொண்டு எதை குறித்து எப்படி எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்துவீராக. இந்த நேரம் முழுவதும் ஆசீர்வாதத்தின் நேரமாய், அதிசயத்தின் நேரமாய், ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமை செயல்படுகின்ற உன்னதத்தின் நேரமாய் மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்றமத்திலே கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே, ஆமென். இறையிறக்க ஜெபத்தை அனைவரும் இணைந்து சொல்லுவோம். ஜெபம். இயேசுவே, நீர் உயிர் விட்டீர், ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டெழுந்து அகில உலகிற்காகவும் இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றே, ஆழம் காணா தெய்வீக இரக்கமை, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் என் மீது பொழிந்தருளும். இயேசு கற்பித்த மனமல்லவ ஜெபம். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமை, தண்ணீரே, உமீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இறையிறக்கத்தின் ஜெபமாலை வல்லமையுள்ள மாலை. ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து கொடுக்கின்ற அதிசயத்தின் மாலை. எனவே இன்றைய தினமும் நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுப்போம். இறைவன் நமக்கு அவற்றை பெற்றுத்தர வேண்டும் என்று, நம்மை சாட்சியாக நிறுத்த வேண்டும் என்று நாம் இந்த ஜெபமாலையில் உருக்கத்தோடும் உறுதியோடும் பக்தியோடும் சிறப்பாய் கலந்து கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இம்மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார்.
பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் அல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். இந்த முதலாவது 10 மணியில கொரோனா தொற்று நோயினுடைய தாக்கத்திலிருந்து இந்த மனித சமுதாயம் விடுபட வேண்டும் என்று தடுப்பூசி போடப்பட்டு கொண்டிருக்கிற சூழலில் விரைந்து எல்லா மனிதர்களுக்கும் இந்த தடுப்பூசி கிடைக்க வேண்டும் என்றும், இன்னும் இதனால் வீழ்ந்து போயிருக்கின்ற பொருளாதாரம் மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும் என்று, வேலை வாய்ப்பு, வருமானம் இவை அனைத்தும் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இந்த இரண்டாவது 10 மணியில சிறப்பாக குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். இன்றைக்கு குடும்பங்களில் இருக்கின்ற சண்டை சச்சரவுகள் தீர்ந்து சமாதானம் நிலவ வேண்டும் என்று, பிரிந்து வாழுகின்ற கணவன் மனைவி ஒன்று சேர வேண்டும் என்று, இன்னும் விவாகரத்திற்காக நீதிமன்றங்களை அணுகியிருக்கின்ற தம்பதியருடைய வாழ்க்கையில் புத்துணர்வும் புத்தெழுச்சியும் கிடைத்து மீண்டும் அவர்கள் திரும்ப வந்து ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்று, இன்னும் நம்முடைய குடும்பத்தில் நிம்மதியான வாழ்வு கிடைக்க வேண்டும் என்றும் நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம்.
நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இந்த மூன்றாவது 10 மணியில சிறப்பாக நோயுற்றிருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொடுப்போம். இன்னும் படுத்த படுக்கையாயிருக்கின்ற சகோதர சகோதரிகள் மீண்டு எழ வேண்டும் என்று, அவர்களுக்கு சுகம் கிடைத்து பழைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்று, இன்னும் தீராத வியாதியினால் கேன்சர், இருதய நோய், சிறுநீரக கோளாறு, முதுகு தண்டுவட பிரச்சனை என்று சொல்லி தீராத வேதனையோடும் வலியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள் மீண்டும் தங்களுக்கான இயல்பு வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு சிறப்பாக ஆண்டவரை நம்பி வாழ வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து
பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இந்த 4வது 10 மணியில சிறப்பாக நம்முடைய பகுதியை ஒப்புக் கொடுப்போம். இன்றைக்கு பல்வேறு தேவைகளை, உரிமைகளை முன்னிட்டு போராடி கொண்டிருக்கின்றோம். ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சூழல்ல இனியும் எல்லா காரியங்களும் சிறப்பாக நமக்கு கிடைக்க பெற்று, வலது வாய்க்கால், நம்முடைய குடிதண்ணீர், இவை அனைத்தும் நிறைவு செய்யப்பட்டு இந்த பகுதி செழிப்படைய வேண்டும் என்றும், ஈழத் தமிழ் மக்கள் உரிமை வாழ்வு பெற வேண்டும் என்றும், இன்னும் நம்மிடம் ஜெபிக்கச் சொல்லி கேட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் நல்லவை நடக்க வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் இணைந்து ஜெபிப்போமா? நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும்
முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. கூடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், கூடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இந்த 5வது 10 மணியில அனைவரும் முழந்தாள் படியிட்டவர்களாக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், நிறைவேறாத ஆசைகள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் இரக்கத்தின் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒப்புக் கொடுப்போம். இறைவன் அதை நமக்கு நலமாக்கி கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். இரு கரங்களையும் உயர்த்தி இந்த 10 மணியில நாம் கலந்து கொள்வோம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இயேசுவின் உதவியை வேண்டி ஜெபம்.
இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம், உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அணை கடந்த உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும், உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரவருளும். ஆமீன். ஆன்மாக்களுக்காக ஜெபம். ஆண்டவரே, உமது எல்லையற்ற அன்பினால் எல்லா பாவிகளையும் மன்னித்து உமது நீதியின் வழியில் நடத்திச் செல்லும். இவர்களையும் இவர்களை சார்ந்தவர்களையும் தீமையின் கொடுமையினின்று பாதுகாத்தருளும். தீமை செய்த அனைவரையும் மீட்டருளும். இறைவனின் இரக்கம் அவர்கள் மேல் இருப்பதாக. என் தேவனே, எனது இறைவனும் என் அனைத்துமானவரே, என் இயேசுவே இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே இரக்கத்தின் அரசே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். இயேசு மரி சூசை, நான் உங்களை அன்பு செய்கிறேன். ஆன்மாக்களை மீட்டருளுங்கள். ஆமென். இன்றைய தினம் சிறப்பாக பக்தி பிரமாணிக்கமுள்ள ஆன்மாக்களை ஒப்புக் கொடுப்போம். இரக்கத்தின் ஆண்டவர் இவர்களை தன்னுடைய அன்பு கரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று, அதன் வழியாக இவருடைய வேதனைகள், சிலுவைகள், பாடுகள் அனைத்தும் நீங்க பெற வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் நாம் ஜெபிப்போம். சொல்லுகின்ற ஜெபத்தை திருப்பி சொல்லுவோம். இரக்கம் மிகுந்த இயேசுவே, இரக்கம் மிகுந்த இயேசுவே, உமது இரக்க கருவூலத்திலிருந்து எல்லோருக்கும் உமது அருளை ஏராளமாக பொழிகின்றீர். இரக்கத்தின் இருப்பிடமாகிய உமது இதயத்தினுள் விசுவாசமுள்ள கிறிஸ்தவர்கள் அனைவரையும் ஏற்றருளும். அங்கிருந்து நாம் பிரிந்து போக விடாதேயும். பரம திருத்துவத்தில் பிதாவோடும் தூய ஆவியோடும் உம்மை பிணைக்கும் அன்பின் பேரால் உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இம்மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். திருப்பிச் சொல்லுவோம். நித்திய பிதாவே, உமது திருமகனின் வாரிசுகளாகிய விசுவாசிகள் மீது உமது கருணை கண்களை திருப்பியருளும். துன்பம் நிறைந்த அவரது திருப்பாடுகளின் பெயரால் இவர்களுக்கு உமது ஆசிரை வழங்கி உமது இடைவிடாத பராமரிப்பால் இவர்களை அரவணைத்துக் கொள்ளும். இதனால் அவர்கள் உம்மீது கொண்ட அன்பையும் தமது விசுவாசத்தையும் ஒருபோதும் இழக்காமல் தேவதூதர் புனிதர் சேனைகளுடன் உமது எல்லையில்லா இரக்கத்தை நித்தியத்திற்கு மகிமைப்படுத்துவார்களாக. ஆமென். இறை இரக்கத்தின் மன்றாட்டு மாலை
ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்தாவியாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி பரிசுத்த திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சகலமும் படைக்கப்பட காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். பரலோக அரூபிகளை படைக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். ஒன்றுமில்லாமையில் இருந்து எங்களை உருவாக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். கடவுளின் சர்வ வல்லமையை மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மகா பரிசுத்த திருத்துவத்தின் பரம ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உலகத்தை மீட்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களை தினமும் அர்ச்சிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு நித்திய வாழ்வை அருள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நாங்கள் அடையவிருக்கும் தண்டனைகளிலிருந்து எங்களை காப்பாற்றி வர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். பாவ சேற்றிலிருந்து எங்களை மீட்டு கைதூக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மனித அவதாரத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். சகலருக்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உதவி அளிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உமது அருட்கொடைகளை முன்னதாகவே எங்களுக்கு அருள காரணமான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். தெய்வீக பரம ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்த துலங்கச் செய்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். சத்திய திருச்சபையை ஸ்தாபித்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அருட்சாதனங்களை ஏற்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். ஞான ஸ்நானத்திலும் பச்சாதாபத்திலும் இரக்கத்தை அருளும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். திவ்ய நற்கருணையிலும் குருத்துவத்திலும் இறை இரக்கத்தை தந்தருளிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். பாவிகளை மனந்திருப்புவதில் இறை இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அவிவிசுவாசிகள் ஒளிபெறுவதில் இறை இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நீதிமான்களின் அர்ச்சிப்பில் இறை இரக்கத்தை வெளிப்படுத்தும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உமது திரு காயங்களிலிருந்து சுரந்தோடிய இரத்தத்தின் வழியாக இறை இரக்கத்தை வெளிப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உமது மகா பரிசுத்த திரு இருதயத்திலிருந்து சுரக்கும் இரத்தத்தினால் எங்களை புனிதப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். இரக்கத்தின் தாயாகிய புனித மரியாளை எங்களுக்கு தாயாக தர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நோயாளிகளுக்கும் துன்பப்படுவோருக்கும் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நொறுங்கிய இதயங்களுக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். கதிகலங்கி தவிக்கும் ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மரிப்போரின் அடைக்கலமாகிய இரக்கத்தின் அரசராகிய
அரசராகிய இயேசுவே. இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே. இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். சகல புனிதர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே. இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மீட்கப்பட்டவர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே. இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அற்புதங்களின் வற்றாத துணையாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே. இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உலகின் பாவங்களை போக்குகிற தேவ சமரிபுரியாகிய இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரம். உலகின் பாவங்களை போக்குகிற தேவ சமரிபுரியாகிய இயேசுவே. எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்குகிற தேவ சமரிபுரியாகிய இயேசுவே. எங்கள் மேல் இரக்கமாயிரம். ஆண்டவருடைய இரக்கங்கள் அவருடைய சகல படைப்புகள் பேரிலும் உள்ளன. ஆதலால் ஆண்டவருடைய இரக்கத்தை என்றென்றைக்கும் பாடுவேன். ஜெபிப்போமாக. மகா தயை நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உம்மில் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க உமது இரக்கத்தின் அருட்கொடைகளை எங்கள் மீது நிறைய பொழிந்தருளும். என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமென். புனித பவுசினாவின் மன்றாட்டினால் வரங்களை அடைய வல்லமையுள்ள நவநாள் ஜெபம். இணைந்து சொல்லுவோம். இயேசுவே, உமது அடியாளாகிய புனித பவுசினாவை உமது எல்லையற்ற இரக்கத்தின் பக்தியால் நிரப்பினீரே. உமக்கு திருவுளமானால் அவரது மன்றாட்டின் வழியாக நான் இறைஞ்சி கேட்கும் இவ்வரத்தை எனக்கு தந்தருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இணைந்து சொல்லுவோம். எனது பாவங்களினால் உமது இரக்கத்திற்கு நான் அருகதையற்றவனானேன். ஆனால் புனித பவுசினாவின் தியாகத்தையும் தன்மறுப்பையும் பார்த்து அவரது மன்றாட்டின் வழியாக குழந்தைக்குரிய நம்பிக்கையோடு நானுமிடம் கேட்கும் விண்ணப்பத்தை எனக்கு அருளி அவரது புனித வாழ்வுக்கு சம்பாவனை அளிப்பீராக. ஆமென். நம் அனைவரும் ஆசீர்வாத ஜெபத்திற்குள்ளாக கடந்து செல்ல இருக்கின்றோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் என்று சொன்ன வாக்கிற்கு ஏற்ப இந்த ஆலயத்தை விட்டு நாம் செல்லுகின்ற பொழுது கவலையோடும் கண்ணீரோடும் அல்ல, மாறாக மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் செல்ல சிறப்பாய் ஜெபிப்போம். இறைவனுடைய அருட்கரம் அனைவருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று, அனைவருக்கும் தேவையானவற்றை இறைவன் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் இணைந்து மன்றாடுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி நான் பாட திருப்பி பாடும்படி அன்போடு வேண்டுகின்றேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. இயேசு கைவிட மாட்டார்,
என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியது செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். உன் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஜெபிப்போமா. கவலை, கண்ணீர், கஷ்டம், நஷ்டம், வேதனை, சோதனை, துன்பம், துயரம், இன்னல், இடையூறு, இக்கட்டு, சங்கடம் அனைத்தையும் ஒப்பு கொடுப்போமா. எல்லாவற்றையும் சுமந்து கொள்ள தயாராக இருக்கின்ற இரக்கத்தின் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போமா. ஜெபிப்போம். எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு கரத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். கடந்த நாட்கள்ல, வருடங்கள்ல நீர் எங்களுக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களுக்காகவும் மனதின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம்.
இறைவா, நம்முடைய வாழ்க்கை சூழலை நம்முடைய அன்பு கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். ஆசீர்வதியும் தந்தையை, ஆசீர்வதியும். நீரே வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மாபெரும் தயவிற்காக நன்றி கூறுகின்றோம். எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுடைய குடும்பங்கள்ல சமாதானத்திற்காக கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். சண்டை, சச்சரவு, வேதனை, இதோடு எங்களுடைய குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, ஒரு சமாதானமான சுமூகமான வாழ்க்கை எங்களுக்கு இல்லாமல் இருக்கின்றது. இன்றைக்கு நாங்க கேட்கிறது காசோ பணமோ அல்லது சொத்தோ சுகமோ அல்ல. நாங்க கேட்கிறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான், நிம்மதி வேண்டும். நிம்மதி வேண்டும். எங்களுடைய குடும்பங்களுக்கு நிம்மதி வேண்டும். குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் கூட சண்டை போட்டு ஒருத்தர் புரிஞ்சு ஏத்துக்காம ஆண்டவரே நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றன. நம்பிக்கையை கொண்டு ஒருவரை புரிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பிக்கையை கொடுத்தருளும் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களிலும் சமாதானம் நீடித்து நிலைத்து நிற்பதாக. இறைவா, இன்னும் பல்வேறு விதமான காரியங்களை எல்லாம் ஒப்புக்கொண்டு இறைவா, உம்முடைய ஆற்றலும் வலிமையும் இங்கிருக்கின்ற ஒவ்வொருவரோடும் தங்குவதாக பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அன்று சக்கையின் வீட்டுக்கு சென்ற பொழுது, இன்று இவ்வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, இவனும் அபிரகாமின் மகன் தானே என்று சொன்னதை போல ஆண்டவரே, எங்களுடைய இல்லத்துல சமாதானம் கிடைத்து நாங்கள் உம்முடைய மக்களாக வாழ உதவி செய்தோம். இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள், சிக்கல்கள், குழப்பங்கள், கலகங்கள் ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்கின்றன. எங்களை ஆசீர்வதியும். இவற்றிற்கு மத்தியில போராடி வெல்லக்கூடிய தூய்மையான மனதையும் தெளிவையும் நீர் கொடுப்பீராக. இறைவா, உம்முடைய அன்பின் அருட்கரம் தானே எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்துவதாக. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். இறைவா, வேலை வாய்ப்பு, வருமானம் இல்லை, இன்னைக்கு ஏதோ ஒரு தொழிலை செஞ்சு முன்னேறிக்கலான்னு சொல்லிட்டு வருகின்றோம். அங்கேயும் கொஞ்ச நாள் தான். இன்றைக்கு மிக பெரும் பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். குடும்பங்கள்ல செலவழிக்க காசு இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆண்டவரே, நீர் கருணை கூர்ந்து தயவோடு உற்று நோக்குவீராக. உம்முடைய அருளும் ஆசிரும் நிறைவாய் கிடைப்பதாக. செய்வனை கட்டுக்கள் நீங்குவதாக. கோளாறுகளிலே பயந்து போய் அச்சப்பட்டு போய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரின் நீர்தாமை திடப்படுத்துவீராக. குடி பிரச்சனைக்கு ஆளாகி இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர்தாமை சுகப்படுத்தும். உம்முடைய ஆற்றல், உம்முடைய வலிமை எங்களோடு தங்குவதாக. இனியும் நம்முடைய மக்களுக்கு தேவையான நல்ல உடல்நலத்தை பெற்றுக் கொடுத்தருளும் ஆண்டவரே. உம்முடைய ஆற்றல் இங்கு வருகின்ற ஒவ்வொரு குருவானவரோடும், இன்னும் மக்களோடும், இன்னும் எங்களுடைய குடும்பங்களோடும் இருப்பதாக. ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்தும். குயவன் கையில் களிமண்ணை போல நாங்கள் இருக்கின்றோம். உம்முடைய கையிலே எங்களை ஒப்படைக்கின்றோம். பயன்படுத்தும் இறைவா.
எங்களுடைய உடல் நோய்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை தொட்டு சுகப்படுத்தும். எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் அதை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றுவீராக. தொடுமாண்டவரே, உடைய ஆற்றலும் வலிமையும் எங்களை தொட்டு ஆசீர்வதிப்பதாக. இறைவா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரே. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாய் மாற்றி வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன். நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். தொடும் ஆசீர்வதித்து எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இவற்றை எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையத்தில் கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே. ஆமென். மாண்புயர் என்ற கீதத்தை பாடி ஆசீர்வாதத்திற்கு நாம் தயாராவோம். மாண்புயரிந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாக்கும் மீட்பின் பெருமை வலிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இரக்கத்தின் ஆண்டவர் எழுந்தருளி வருகின்ற உச்சகட்ட நேரம் இது. நம்மை ஆசீர்வதிக்க கரம் வைத்து காத்திருந்த தெய்வம் நம்மை தொட்டு ஆசீர்வதிக்கின்ற உன்னதத்தின் நேரம் இது. அவரை உற்று நோக்குவோம். அவரை உற்று நோக்கியவர்கள் வெட்கத்தால் தலைகுனிந்து போக மாட்டார்கள், மாறாக மீட்பு பெறுவார்கள் என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை என்று சொல்லி நாம் பாடி அந்த இரக்கத்தின் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை.
சகோதர சகோதரிகளை, நன்கொடை கொடுத்து இந்த ஒளிபரப்பு தடையின்றி நடைபெற உதவி இருக்கின்ற எல்லா நல்ல உள்ளங்களையும் மீண்டும் வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து உங்களுடைய தாராள உள்ளத்தை கொடுங்கள். ஸ்கை டிவியில் ஒவ்வொரு நாளும் காலை 6:30 மணிக்கு திருப்பலியும், இரவு 7 மணிக்கு ஜெபமாலையும், வெள்ளிக்கிழமைகளிலே இரவு இறையிறக்க நவநாளும் சிறப்பாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றது. எனவே இதனை பயன்படுத்தி கொள்ள அன்போடு வேண்டுகின்றேன். அதே போல இந்த ஒளிபரப்புகள் சிறப்பாக நடைபெற உங்களுடைய தாராள நன்கொடைகளை வரவேற்கின்றேன். உங்களால் என்ன முடியுதோ 100, 200, 500 எது முடியுதோ கொடுத்து இந்த ஒளிபரப்பு இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்களை சென்று சேர உங்களுடைய ஜெபத்தையும் பொருளுதவியும் நம்பிக்கையோடு எதிர்பார்க்கின்றேன். அதே போல் இன்றைக்கு ஏறக்குறைய 20,000 கனெக்ஷன்ஸ் இல்லங்களுக்கு இந்த ஒளிபரப்பானது சென்று கொண்டிருக்கின்றது. ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இவற்றை தொடர்ந்து சிறப்பாக நாம் கொண்டு செல்வோம். அதற்கு உங்களுடைய எல்லா ஆதரவையும் ஒத்துழைப்பையும் நம்பிக்கையோடு எதிர்பார்க்கின்றேன். இயேசுவின் இருதயமே என்ற பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்வாயமே, உங்கள் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்வாயமே, அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு.